GT660 யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச் வந்து எனேபிள் ஆயிருந்துச்சு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஆனா அந்த வீடியோல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இருக்கு. எனக்கு பர்சனலா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க Realme GT60ல இப்போ ரீசெண்ட் அப்டேட் வராதனால எனக்கு வந்து தெரியல. என்னன்னா கிளஸ்டர் மோட் யூஸ் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன்னா சைட்ல இருந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாலே அப்படியே டிராக் பண்ணாலே எப்படி கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகுதோ அதே மாதிரி சர்க்கிள் டு சர்ச் எனேபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்தது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து ஆஸ்கர் அப்படின்ற நண்பர் வந்து ஒரு எப்படி வேக் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த விஷயத்துக்காக கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அந்த விஷயம் எனக்கு கரெக்டாக தெரியல. சர்க்கிள் டு சர்ச் அப்படி தான் எனேபிள் ஆகும்னு நினச்சி வந்து சொல்லிட்டேன். ஆனால் அப்படி எனேபிள் ஆகாதான். நீங்கள் சர்க்கிள் டு சர்ச் கிளஸ்டர் மோடில் வச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் லைன் வந்து தெரியுமா. அந்த லைனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்கர் அப்படின்ற நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோலையும் நான் அந்த பின் வந்து பண்ணி வச்சிட்டேன் அந்த கமாண்டை. ஸோ யாராவது வந்து சர்க்கிள் டு சர்ச் எப்படி யூஸ் பண்ணது கிளஸ்டர் மோட்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க அந்த கமாண்டையும் படிச்சு பாருங்க. அந்த கமாண்டையும் இங்க வந்து போடுறேன்.